ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி கன்னியாகுமரி பகவதி அம்மனை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கடல் கூடும் இடத்துல தான் பகவதி அம்மன் கோயில் உள்ளது. இங்கே உற்சவமூர்த்தி அவங்க பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியாக சௌந்தரி பால சௌந்தரின்னு தான் இங்கே அழைக்கிறாங்க. இந்த கோயில் ரொம்ப பழமையானது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில். இது பகவதி அம்மன்னாலே பார்வதி அம்மாள் தான். இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. கையில் ஜெபமாலையை வச்சுட்டு இன்னவரிலுமே தவம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு பெரிய ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கன்னியாகுமரியில் இருக்க பகவதி அம்மன் அவங்க மூக்குத்தி யோக சக்தியை வெளிப்படுத்துறதுனால இங்கே வர்ற பக்தர்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. இந்த கோவில் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முனிவர் பரசுராமனால் இந்த கோயில் கட்டியிருக்காங்க, நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் தேவியோட 51 சக்தி பீடத்தில் தேவியின் முதுகு பகுதி விழுந்த இடம்தான் இந்த பகவதி அம்மனோட ஆலயம். இங்கே இருக்கிற அம்மனுக்கு ஸ்ரீ சங்கராச்சாரியர் அவங்களுடைய சங்கர மடம் மூலமாகத்தான் எல்லா வழிபாட்டு முறைகளுமே நடத்திட்டு வராங்க. கன்னியாகுமரி பகவதி அம்மனோட புராண வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கடுமையான தவங்கள் செய்து மும்மூர்த்திகளிடம் ரொம்ப எளிமையாக வரங்களை வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கியவர் தான் பானாசுரன் அப்படின்ற ஒரு கொடிய அரக்கன். அவர் ரொம்ப தவம் இருந்து நம்ம பிரம்மனிடம் வர வாங்கிட்டார். யாருனாலையும் அவரை கொல்ல முடியாது. ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் அவரை அழிக்க முடியுன்ற வரத்தை வாங்கிடுறாரு. அந்த அசுரன் பெற்ற வரத்தினால அவர் என்னெல்லாம் பண்ணுறான்னா, தேவர்களையும் முனிவர்களையும் படாத பாடுபடுத்துகிறாங்க. தேவர்கள் முனிவர்களும் தங்கள் துன்பத்தை போக்குறதுக்காண்டி மகாவிஷ்ணுவோட போய் முறையிடுறாங்க. இப்படி எங்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குறான் பானாசுரன் சொல்லிட்டு. அப்போது மகாவிஷ்ணு அந்த முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இவனை சாதாரணமாக அழிக்க முடியாது, ஒரு கன்னி பெண்ணால் அழியணும் அப்படின்னு தான் வர வாங்கியிருக்கான். அதனால் நீங்கள் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுங்க. சிவபெருமான் பக்கத்தில் இருக்கிற நம்ம உமாதேவி தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லணும்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பிடுறாரு. இப்போ மகாவிஷ்ணு கொடுத்த ஐடியாவில் முனிவர்களும் தேவர்களும் பெரிய யாகத்தை செய்கிறாங்க பார்வதியை நினச்சி. அப்போ யாக குண்டத்துலேருந்து ரிஷபவானத்தில் நம்ம சிவபெருமானும் பார்வதியும் தோன்றுறாங்க. அவங்க அம்பாள் சொல்கிறாங்க, உங்களுடைய கவலையெல்லாம் என்னான்னு எனக்கு தெரியும், அதை நான் தீர்த்து வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்ட்டையும் முனிவர்கள்ட்டையும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லையற்ற ஒரு சந்தோஷம். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நம்ம பிரச்சனை தீந்துரும், தேவியார் வரம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பரத கண்டத்தில் தென்கோடியில் கன்னியாகுமரியில் ஒரு கன்னி பெண்ணாக நம்ம தேவி வடிவெடுக்கிறாங்க. அப்போ அவங்க சிவபெருமான் நினச்சி தவம் பண்ணிகிட்ருக்காங்க, கையில் ஜெபமாலையோடு வச்சு. சிவபெருமானும் பார்வதி தேவி பானாசுரனை அழிச்சதுக்கு அப்புறம் பார்வதியை திருமணம் செய்கிறதுக்காண்டி சிவபெருமான் இந்த பூலோகத்துலேருந்து பிறக்கிறாரு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் அப்படின்ற இடத்துல தானும் மாலையன் அப்படின்ற பெயரோட அவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. சிவபெருமான் பூலோகத்தில் இருக்க சக்தி தேவியை எப்படியாலும் மனம் முடிக்கணும் அப்படின்றதுல தான் அவர் சுசீந்திரத்தில் இருக்கார். இதை அறிஞ்ச தேவர்கள்லாம் இவங்க திருமணம் செய்து கொண்டால் பானாசுரனை அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி நாரதர்கிட்ட போய் கேட்குறாங்க. முக்காலத்தை உணர்ந்த நாரத முனி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை சிவபெருமான் கன்னியாகுமரிக்கு சேரணும். அப்படி வரல, லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்காது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் சொல்லிட்டு இந்த செய்தியை பார்வதி தேவியிடையும் அவங்க சொல்லிடுறாங்க. சிவபெருமான் சுசீந்திரத்துலேருந்து கன்னியாகுமரி நோக்கி புறப்பட்டு வந்துட்டுருக்காரு. நாரத முனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேவலை உருவெடுத்துறாரு. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சேவல் கூவிடுது. அப்போ சிவபெருமான் இந்த சத்தத்தை கேட்டோன்னே நம்ம சூரியன் உதயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சுசீந்திரத்துக்கு போயிடுறாரு. இந்த செய்தியை கேட்ட பார்வதி தேவி உச்ச கட்டத்தவே அவங்க எட்டிடுறாங்க. சூரிய உதயம் ஆகிவிட்டது, இன்னும் சிவபெருமான் திருமணம் செய்ய வரவில்லை அப்படின்ற ஒரு அதிகமான கோபத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திருமணத்துக்கு வச்சிருந்த எல்லா பொருட்களையும், மாலை, அப்புறம் அலங்கார பொருட்கள், அவங்க எல்லா பொருட்களையும் எடுத்து அங்கே இருக்கிற மணல் பரப்பில் வீசிடுறாங்க. அதனாலேயே இன்னுமே கன்னியாகுமரி மணல் பார்த்திங்கன்னா பலவித கலரில் தான் தெரியுது, பல வண்ணங்களில் காட்சி அளிக்குது.
நம்ம போனோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு அப்படியே ரெட் கலரில் குங்கும கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. இந்த சமயத்தில் தான் வந்து பானாசுரன் வந்து வராரு. தேவியிட வந்து தன்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறாரு. தேவியும் உங்களை வந்து திருமணம் செய்ய எனக்கு வந்து மனம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையும் கேட்காம பானாசுரன் வந்து அவங்க கிட்டத்தில் வர்றாங்க. அப்போ சக்தி தேவி வந்து பயங்கர கோபத்தில் இருந்தவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அப்படியே அதிக தீப்பளமாகி வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய உருவமாக எடுத்து பராசக்தி தேவியை வந்து பானாசுரனை அழித்து அவங்க காலில் போட்டு மிதித்து வதம் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து தேவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பூவுகளாக நிறையா தூவி அம்பாளை வந்து சாந்தப்படுத்துகிறாங்க. அம்பாள் வந்து 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடமாக விளங்குறாங்க. அது இல்லாமல் யோக சக்தியாக விளங்குறாங்க. மக்களுக்கு வந்து அருள் பாலிச்சிட்ருக்காங்க. கோபம் தணிந்து ஒரு கன்னி பெண்ணாக இன்னுமே கையில் ஜெபமாலையோடு வச்சு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து நல்லா அருளை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் கன்னியாகுமரி போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பகவதி அம்மனை வந்து வணங்கிட்டு வாங்க. இங்கே வந்து வணங்குற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 to 11 மணி, ஈவினிங் வந்து 4:30 to 8 மணி வரலும் கோயில் வந்து திறந்துருக்கும். நம்ம போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வரலாம். இந்த பகவதி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஆனால் கிழக்கு வாசல் வந்து மூடி இருந்துச்சு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கலங்கரை விளக்கம் இல்லாத காலத்தில் வந்து கப்பல் நடுக்கடலில் வந்து திசை தெரியாமல் நிற்கிறப்ப அம்மனோட மூக்குத்தி வைர மூக்குத்தி வந்து ஜொலிக்குமா. அப்போ வந்து அதை நோக்கி வந்து பல கப்பல்கள் வந்து இந்த பாறையில் வந்து மோதிட்டதுனால கிழக்கு வாசலை வந்து மூடி இருக்கதா வந்து சொல்கிறாங்க. வருடத்தை வந்து ஒரு சில நாட்களில் வந்து அந்த கதவு திறக்கப்படுறாங்க. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் வந்து பெண்கள் வந்து சாரி அல்லது சுடிதாரில் மேலே சால் இருக்கணும். ஆண்கள் வந்து சட்டையை கழட்டிட்டு தான் தேவியை வழிபடணுன்ற ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி பகவதி அம்மனை போய் வணங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் மனசார வணங்கிட்டாலும் தேவியோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இன்னும் வந்து நிறையா தகவல்கள் இருக்குது. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.